ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஸ்வந்த்க்கெல்லாம் வந்து ஃபுல் டே ஸ்கூல். ஆனால் 8 o'clock தான் ஸ்கூலு. ஆனால் கவிக்கு பார்த்தீங்கன்னா மதியம் ஸ்கூல். அதனால் நிறைய எனக்கு டைம் இருக்குங்க. ஸோ அதனால் லீவ் டேஸில் வந்து எப்படி நான் சமைக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் டைம் நிறையா இருக்குன்னா சீக்கிரம் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு இல்லையா, அதனால் நிறைய டைம் இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக வந்துட்டு சமைச்சேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியே உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு வெங்காயம்லாம் உரிச்சிட்ருக்கு. காற்றும் சூப்பராக வந்ததுங்க. பாருங்கள், செடியெலாம் ஆடுறத பார்த்தாலே எந்தளவுக்கு காற்று வந்திருக்குன்னு தெரியும். நல்லா கூலிங்காக இருந்தது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து சோஃபாலாம் நீட் பண்ணுற ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நைட்டே நான் வந்து எல்லாம் வீட்டெல்லாம் நீட் பண்ணிவிட்டு தான் படுப்பேன். அப்போ தான் மார்னிங் எந்திரிக்கும் போது நல்லா நீட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு பார்க்கறதுக்கே ஒரு சூப்பர் வைப்ஸாக இருக்கும், குட் வைப்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி தான் பண்ணுவேன். இருந்தாலுமே குட்டீஸ் இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா சோஃபா கவர் என்ன தான் வந்து நம்ம போட்டுகிட்டே இருந்தாலுமே கீழே மேலே அப்படி தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம நீட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து அஸ்வந்த் கவியுமே நீட் பண்ணிடுவாங்க. நான் இப்போ வந்து நீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வாங்க நம்ம வெளியே வந்து மாடி தோட்டத்தில் வந்து நான் கம்பு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அது கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா 3 கம்பு அந்த இது மாதிரி குருத்து மாதிரி விட்டுருக்கு. இது நான் கம்பு செடி வச்சு ஃபஸ்ட் டைம் வச்சு இவ்வளோ வருதுக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இன்றைக்கி வந்து என்ன சமையல் அப்படின்னா, மதியம் லஞ்சுக்கு வந்து சுண்டக்காய் வந்து புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். அஸ்வந்த் தான் என் கூட விளாண்டுட்டு இருக்கேன் கார் ஓட்டிகிட்டு கிச்சனில் வந்துட்டு. சுண்டைக்காய் வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து தனித்தனியாக பிரிக்காது, நம்ம கொத்தோடு இருக்கும்போது தட்டி எடுத்தோம்னா பிரிக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லைனா தனித்தனியாக எடுத்துகிட்டு நம்ம தட்டினோம் அப்படின்னா அங்கே இங்கே சதறி போயிடும். அதுக்கப்புறம் தட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில் தேவையான அளவுக்கு விட்டுக்கோங்க. கடுகு உளுத்து பருப்பு தாளித்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயிலே வதக்கும்போது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா சுண்டைக்காவை அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலே வதக்கிக்கலாம். கசப்பெல்லாம் இருக்காதுங்க, சூப்பராகவே இருக்கும். அப்புறம் அது வதங்குற டைமில் 3 தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிக்கிறேன். நீங்கள் அரைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சதை ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து வத்த குழம்பு மசாலா இருக்குங்க, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா ஆயிலே மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் நல்லா தக்காளிலாம் ஆயிலே வதங்கும் போது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் வதங்குற டைமில் ஒரு லெமன் சைஸ் வந்து புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுண்டைக்காய் அப்போ தான் நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறமா வந்து ஒரு 4-5 துண்டு தேங்காய் வந்து நல்லா அரைச்சிட்டு இந்த டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி தூவி வந்து இறக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மணத்தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். ஆயில் விட்டு வதக்கிக்கோங்க. இது வந்து கோயம்புத்தூர் பார்த்திங்க அப்படின்னா மணத்தக்காளி கீரை நம்ம சொல்கிறீங்களே, கோயம்புத்தூர் சைடில் வந்து சுக்குட்டி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நான் சுக்குட்டி கீரை இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டேங்க. அப்புறம் பார்த்தா மணத்தக்காளி கீரை. 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 2 வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கழுவி வச்ச கீரையை வந்து மணத்தக்காளி கீரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த டைம் பாருங்கள், இந்த மாதிரி சுருங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா ஆயிலே வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா மார்னிங் வந்து சூப்பராக வந்து வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஏன்னா ஏற்கனவே இருட்டில் தான் இப்போயும் வந்து மார்னிங் டைமில் சமைப்பேன். இப்போ வந்து நல்லா பளிச்சுன்னு வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சுருங்க. 2 துண்டு தேங்காய், 1 துண்டு வந்து இஞ்சி, கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடியே வந்து 1 ஸ்பூன் வந்து உளுந்து, 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு அதை நல்லா ஆயில் விட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். அப்படி கடலைப்பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட போட்டு அரைச்சிக்கலாம். சட்னியை அரைச்சதுக்கப்புறமா அதை வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு தாளித்து அந்த சட்னியில் ஊற்றிக்கோங்க. அதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஒரு பக்கோடா மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை மாவு, மிளகாய்த்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, லெமன் ஜூஸ், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டு பரட்டி பொரித்து எடுத்துட்டேன். மார்னிங்
பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தக்காளி தொக்கும், அப்புறம் அஸ்வந்த் வந்து கேரட் ரைஸ் வந்து கேட்டிருந்தான். ஸோ அதையும் வந்து சைடில் வந்து செஞ்சிட்ருக்கேன். இதெல்லாம் அப்படி இது செஞ்சுட்டு இருக்கும்போது சைடில் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி மிளகு ரசம் தான் வச்சிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தக்காளியும் பெப்பரும் போட்டால் வேறு லெவலாக இருக்கும். ஸோ அது வந்து செஞ்சிட்ருக்க ரசம் தான். அப்புறம் நுர வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் போட்டலாம் சொல்லிவிட்டு வாஷிங் மிஷின் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த டே வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து சமையலை செஞ்சிட்டாலுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டே இருந்தது. மணத்தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் vlog அண்ட் சமையலோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் பிரீதா சமையல். பாய், டேக் கேர்.